ஊழல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த தாவேகா நிர்வாகியாக நீங்கள் ஒரு ஊழல் வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த ஒரு நபரை உங்கள் கட்சியில் சேர்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஊழல்வாதிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிறது தான். ஊழல்வாதிகளை உங்கள் கட்சியில் சேர்த்துக்கிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு முதல் தாவேகா நிர்வாகியாக இருக்க போகிறார். நீங்கள் என்ன நிர்வாகத்திறன் மூலமாக அதை சரி செஞ்சீங்க? மக்கள் மேலே அந்த பாரத்தை வச்சு மக்கள் மேலே கரண்ட் பில்லை ஏற்றி இன்றைக்கி 60,000 கோடி இருந்தது 1,00,000 கோடி ஆனதுக்கு காரணம் அதில் ஏதாவது நிர்வாகத்திறன் ஒரு புள்ளியாவது இருக்கா? இல்லை. 10 பைசா நீங்கள் அந்த 1500 மெகாவாட்டுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அதுவே 1500 கோடி ரூபா வந்து. இதுதான் விஞ்ஞானபூர்வமாக செய்யக்கூடிய ஊழல்கள். நீங்கள் லஞ்சம் ஒரு ஆஃபீஸ் போவீங்க, லஞ்சம் கேட்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறீங்க, ஐயோ லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொன்னோன்னா அவர் பணத்தை திரும்ப கொடுத்துட்டாருன்னா சரியாயிருமா? இது இந்த வேலை எதுவுமே நடக்கல, பொய்யா கணக்கு எழுதுறாங்க. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் அறப்போர் இயக்கத்திலிருந்து திருமிகு ஜெயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். மின்சாரத்துறையில் என்னென்ன ஊழல்கள் நடந்திருக்கு, எவ்வளோ மோசடி நடந்திருக்கு, ஒரு 5 வருஷ ஆட்சியும் இல்லாமல் ஒரு 9 வருஷ ஆட்சியில் என்னென்ன ஏமாற்று வேலைகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி வெள்ளை அறிக்கை வெளியிட போகிறோம்னு 2 தினங்களுக்கு முன்பாக சட்டமன்றத்திலேயே மின்சாரத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார். இப்போ வெள்ளை அறிக்கையும் தாக்கல் செஞ்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அறப்போர் இயக்கம் இதை எப்படி பார்க்குது? வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப முக்கியமாக வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது இது மாதிரி ஒவ்வொரு துறைகளும் அந்த நிதி நிலைமை மோசமாக, அதுவும் மின்சார வாரியம்லாம் 2.5 லட்சம் கோடி ரூபா கடன் இருக்குது அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த கடன் எப்படி வந்தது அப்படிங்கிறதும் தெரிய வேண்டிய விஷயம். இதற்கு பின்பு நடந்த நிர்வாக சீர்கேடு, இன்றைக்கி டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்கேம் நடந்திருக்கு, இப்போ கண்டக்டர் ஸ்கேம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல ஊழல்கள் தான் இதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக காரணமாக இருந்தது. இதற்கு முன்னாடி தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கியதில் ஊழல், நிலக்கரி இறக்குமதியில் ஊழல். அப்போது இந்த மாதிரி மோசமான நிலைக்கு வருவதற்கு காரணம் இதுதான். இன்றைக்கி வருவாய் மிகப்பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு தெரியுது. நம்மளுடைய டாரிஃப் பில்லெல்லாம் ஏற்றிட்டாங்க. செந்தில் பாலாஜி அதை சொல்கிறாரு, வருவாய் பற்றாக்குறை இல்லாமல் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு இதை சொல்கிறாரு. அதுக்கு காரணம் கரண்ட் பில்லை ஏற்றி. நீங்கள் என்ன நிர்வாகத்திறன் மூலமாக அதை சரி செஞ்சீங்க? மக்கள் மேலே அந்த பாரத்தை வச்சு மக்கள் மேலே கரண்ட் பில்லை ஏற்றி இன்றைக்கி 60,000 கோடி இருந்தது 1,00,000 கோடி ஆனதுக்கு காரணம் அதில் ஏதாவது நிர்வாகத்திறன் ஒரு துளியாவது இருக்கா? இல்லை. வெறும் கரண்ட் பில்லை ஏற்றிட்டு அதுக்கு பேர் நிர்வாகத்திறன் கிடையாது. 1,00,000 கோடி வருவாய் வந்தாச்சு, செலவினங்களையும் கொண்டு போய் 1,00,000 கோடியில் ஏன் கொண்டு போய் வைக்கிறீங்க? நீங்கள் ஒட்டுமொத்த அதாவது செலவினங்களை பொறுத்தவரை நீங்கள் 50,000 கோடி ரூபா தனியாரிடமிருந்து பவர் பர்ச்சேஸ் வாங்கினா 50,000 கோடி இருந்தால் அதையே 75,000 கோடியாக இன்க்ரீஸ் ஆகுது ஒரே வருஷத்தில். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஊழல் நடந்திருக்கு, 30% 40% கமிஷன் அவங்க வாங்கியிருக்காங்க, பட் ஆனால் விஞ்ஞான ரீதியாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. விஞ்ஞான ரீதியானா அது ப்ரூவ் பண்ணக்கூடியது தானே? விஞ்ஞான ரீதியாக ப்ரூவ் பண்ண முடியாமல் இருக்கிறதா விஞ்ஞான ரீதியாக? சரி, விஞ்ஞான ரீதியில் அவங்க எப்படின்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். யுஎஸ் கவர்மெண்ட் ஒரு வழக்கு பதிவு செஞ்சாங்க அதானி மேலே. இப்போது அதை ட்ராப் பண்ணுறதுக்கு அங்கே ட்ரம்ப் அதர் வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். பட் அந்த வழக்குடைய ஒரு விஷயம் என்னென்னா, சோலார் பவர் வாங்கினதில் நம்ம தமிழ்நாடு 1500 மெகாவாட்டு சைன் பண்ணதில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் பேரம் பேசப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. செந்தில் பாலாஜி இது யுஎஸ்ல தாக்கல் பண்ணியிருக்கு. ஆமாம், செந்தில் பாலாஜி இருந்த காலகட்டம் தான். அதாவது 2023 வரைக்கும் 21ல் நடந்தது இந்த சோலார் இது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உடனடியாக செந்தில் பாலாஜி மற்றவர்கள்லாம் நாங்கள் 2 ரூபா 60 பைசாக்கு தான் வாங்கியிருக்கிறோம், ரொம்ப குறைவான விலைக்கு தானே வாங்கியிருக்கிறோம். பட் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, சோலாரில் 10 பைசானா கூட 10 பைசா அவங்க ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு அது 20 வருஷமாக அந்த மாதிரி இப்போ லாங் டேர்ம் போட்டாங்க. நீங்கள் அந்த 1500 மெகாவாட்டுக்கு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா அதுவே 1500 கோடி ரூபா வந்துடும். அந்த ஒரு சின்ன 10 பைசா கூட போட்டாங்கனாலே இப்போ 10 பைசா ப்ரூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதுதான் விஞ்ஞானபூர்வமாக செய்யக்கூடிய ஊழல்கள். ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் சந்தை மதிப்பு எங்கேயோ இருக்குது, 7 லட்சம் இருக்குது, 12.5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஊழல்களும் இந்த துறையில் நிறைய நடந்திருக்கு. அது இன்றைக்கி சிபிஐ வழக்கே பதிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் பிரைமா ஃபேசி காக்னிசபிள் அஃபென்ஸ் உங்களுக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம், நீதிமன்றத்தை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இப்போ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. கண்டக்டரில் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஊழல்கள் நடந்திருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழல்களாக இப்போ நிலக்கரி இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல்கள் நடக்குது. நிலக்கரி இறக்குமதியில் ஒரு சேலஞ்ச் என்னென்னா, அந்த 3500 நிலக்கரி தான் வருது, 6000 கிலோக்கரின்னு கணக்கு காமிக்கிறாங்க. இப்போ இதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது? ஏன்னா அந்த இன்ஜினியர் 6000 கிலோக்கரிலையும் சைன் போட்டிருப்பாரு.
ஓகே. இவங்க எல்லாம் சைன் பண்ணிருப்பாங்க. அப்ப அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஏற்கனவே வந்துருச்சு அந்த நிலக்கரி பயன்படுத்தவும் படுத்தியாச்சு. இன்னைக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? இல்ல அறப்போர் இயக்கம் வந்து 2016 இந்த குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றீங்க. முக்கியமா ஆட்சியாளர்கள் மட்டும் இல்லாம அதிகாரிகளும் இதற்கு துணைக்கு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. முக்கியமா நிறைய ஐஏஎஸ் அதிகாரிகளை பெயர் குறிப்பிட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க. கார்த்திகேயன் மாதிரி ஐஏஎஸ் அதிகாரிகளை நீங்க குற்றம் சுமத்திருக்கீங்க நேரடியா. இப்ப வெறுமனே அதிகாரிகளும் அதே அதிகாரிகள் தான் கண்டினியூ பண்றாங்க. அப்படிங்கும்போது ஊழல் குறைஞ்சிருமா வரக்கூடிய நாட்கள்ல? இது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. அந்த சேலஞ்சில் ஒரு சில துறைகளில் இவங்க நல்ல அதிகாரிகளை போட்டிருக்கிறாங்க. ஏன்னா சேகர்பாபு சட்டமன்றத்தில் இந்து சமய அறநிலையத்துறை தொடர்பாக சொல்லும் போது அதே அதிகாரி மேற்கோள் காட்டி சொல்றாரு. அப்படிங்கும்போது நீங்க யாரும் உங்களுக்கு இதை சொன்னாங்களோ அதுதான் முன்னாடி அவர் தான் எனக்கும் சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஒரு சேலஞ்சா இருக்காதா? அதே அதிகாரியை தொடர்வதில் இது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. அந்த மாதிரி சில துறைகளில் ஊழல்களை கட்டுப்படுத்துவது என்பது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் ஒரு சீனியராக கரப்டாக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகளை வேறு வழி இல்லாமல் நாங்கள் வச்சுருக்குறோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களெல்லாம் தூக்கி அடிங்க. தூக்கி அடிச்சுட்டு நீங்கள் ஈவன் ஜூனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் இன்னைக்கு வராங்க இல்லையா? எவ்வளவோ தலைமைச் செயலாளர்களாக இருந்தவங்களையே இப்போ சிவதாஸ் மீனா தலைமைச் செயலாளர் வந்து கடைசியில் இதில் போட்டாங்க. ரியல் எஸ்டேட் முருகானந்தம் ரெவன்யூவில் தான் போயிருக்கிறாரு. சீஃப் செக்ரட்டரி வந்து ரெவன்யூவில் இருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் ஜூனியராக இருக்கிறாங்கல்ல ஐஏஎஸ் அதிகாரி, நீங்கள் அவங்கள சீனியர் பொசிஷனில் போடுங்க. தப்பு இல்லையே, நேர்மையாக இருக்கிறாரா அதுதான் க்ரைட்டீரியாவாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ இப்போ இந்த ரிஷப் ஐஏஎஸ், விஷ்ணு ஐஏஎஸ்லாம் அந்த திருநெல்வேலியில் அவ்வளவு குவாரியோடைய ப்ரெஷரை தாங்கி அங்கே ஆர்டர் போட்டாங்களே, சாதாரணமான விஷயம் கிடையாது சார். அதை வந்து ஆனால் 262 கோடி ரூபா அவங்க பெனால்ட்டி போனாலும் ஜெயகாந்தன் ஒரு ஊழல்வாதி வந்து 14 கோடியாக குறைச்சாரு. இப்போ நீங்கள் ஜெயகாந்தனுக்கு சீனியர் பொசிஷன் கொடுக்கணுமா, இல்லை அந்த ஜூனியராக இருக்கிற ரிஷப் ஐஏஎஸை கொண்டு போய் நீங்கள் சீனியர் பொசிஷன் வைக்கணும்? எனக்கு இதுதான் கேள்வி. ஸோ நீங்கள் வந்து ஜூனியராக இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அஃபீஷியல்ஸை நீங்கள் மேலே கீ பொசிஷன்ஸில் வைங்க, கற்றுக்குவாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நேர்மையாக இருக்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமானது. கிரேடுக்கும் பொசிஷனுக்கும் சம்மந்தம் இல்லை. இன்னைக்கு அவங்க ஐஏஎஸ் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு ஈவன் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறாங்க, அவங்களுக்கே தெரியாது. அது ஜூனியர்னு இப்போது 5 வருஷம் இருந்திருக்காங்க, 10 வருஷம் இருந்திருக்காங்களே, அவங்களுக்கு போதுமானது அனுபவம். அப்போ அந்த மாதிரி ஆட்கள்லாம் நீங்கள் சீனியர் பொசிஷனில் வைங்க. இன்னொரு விஷயமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே இது வெள்ளை அறிக்கை 2 துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க, ஓகே வரவேற்கக்கூடிய நடவடிக்கை தான். இன்றைக்கி சொல்லும்போது கூட சபரீசன் அவர்கள் கிட்டத்தட்ட 15 துறைக்கு மேலே கையில் எடுத்திருந்தார் கடந்த ஆட்சி காலத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறது வந்து ஒரு பவர் சென்டராக சில பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான், அது ஊழலுக்கு வழிவகுத்திருக்கு அப்படின்னு. இந்த ஆட்சிலையும் அதே மாதிரி பவர் சென்டர்ஸ் 3-4 பேர் இருக்க தானே செய்கிறாங்க. அதை கட்டுப்படுத்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? ஏன்னா குமுதம்ல ஒரு ரிப்போர்ட்டே வந்தது, யார் யார் தலைமைச் செயலகத்தில் தனி அறையோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஆட்சிலேயும் ஒரு பவர் சென்டர் இருக்க தானே சார் செய்யுது. இது பவர் சென்டர் இருக்க போகிறதா இல்லையா, இது மாற்றம் இருக்க போகிறதா இல்லையா என்பது நமக்கு வரக்கூடிய 3 to 6 மாதத்தில் தெரியும். 6 மாதத்தில். ஆமாம். இந்த 1 மாதத்தில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, நீங்கள் வந்து நான் பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், கமிஷன் வாங்க மாட்டோம்னு சொல்லியிருக்கீங்க, வரவேற்கிறோம். டெண்டர்கள் நிறையா ரத்து பண்ணியிருக்கிறீங்க, வரவேற்கிறோம். வெள்ளை அறிக்கை வெளியிடுறீங்க, வரவேற்கிறோம். ஆனால் அடுத்தது ஆக்ஷனில் இது போன்ற விஷயங்களை நீங்கள் காண்பிக்க வேண்டியது. எப்படி டெண்டர்களை வெளிப்படைத்தன்மையோடு போட போகிறீங்க, எப்படி வந்து இப்போ 20% இவ்வளோ நாள் பார்ட்டி ஃபண்ட் வாங்கிட்டு இருந்தாங்க, 20% 10% பார்ட்டி ஃபண்டு, 10% அதிகாரிகள்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்போ 20% வாங்கலல்ல. அப்போ ஒவ்வொரு ஒப்பந்தமும் இன்னும் 20% கம்மியாக தானே இனிமேல் முடிவு செய்யப்படணும். எஸ்டிமேட்டே அவங்க பூஸ்ட் பண்ணி தானே வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் 100 கோடி ரூபாய்க்கு போட வேண்டிய ரோடு 120 கோடின்னு போட்டு வச்சிருக்காங்க, அந்த 20 கோடி அடிக்கணுங்கிறதுக்காக பார்ட்டி ஃபண்டுக்கு. அப்போ இப்போ நீங்கள் அடுத்த வாட்டி நீங்கள் இப்போ டெண்டர் போடும்போது அந்த 100 கோடிக்கு தானே போடணும். அப்போ அந்த மாதிரி நீங்கள் செலவில் குறைக்கிறீங்களா, செலவினங்களை 20% சேவிங் பண்ணுறீங்களா? இதன் மூலமாக ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி நீங்கள் செலவு பண்ணுறீங்க பொதுத்துறை நிறுவனங்கள், அரசு சார்ந்து திட்டங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா 4,65,000 கோடி பட்ஜெட்னா அதில் சம்பளம், பென்ஷன் அதெல்லாம் போய்ட்டு 1.5 லட்சம் கோடி தான் அவங்க திட்டங்களுக்கு செலவு பண்ணுறாங்க. ப்ளஸ் பொதுத்துறை நிறுவனங்களில் இருக்கக்கூடிய செலவினங்கள், இபி, டாஸ்மாக், அது இதுன்னு அதில் செலவினங்கள் மொத்தம் 3 லட்சம் கோடி ரூபா வரும். இந்த 1.5 லட்சம் ப்ளஸ் அந்த 1.5 லட்சம். இந்த 3 லட்சம் கோடியில் நீங்கள் வந்து ஈவன் 20% சேவ் பண்ணிங்கன்னா கூட பார்ட்டி ஃபண்டு அது இதெல்லாம் இல்லாமல் 60,000 கோடி ஒரு வருஷத்துக்கு. ஓகே சார், அது எவ்வளோ பெருசு? ஏவா வேலு வீட்டில் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க, கேசஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த நடவடிக்கைகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது அரசியலுக்காக பண்ணுறதுன்னு நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை ஒரு நேர்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா கடந்த காலங்களில் 2021 இதே மாதிரி எஸ்பி வேலுமணி வீட்டில் ரைட் நடந்தது, அதுக்கப்புறம் எந்த முன்னேற்றமும் இல்லை. அதே போல் தங்கமணி வீட்டில் ரைட் நடந்தது, எந்த முன்னேற்றமும் இல்லை. கடைசி வரைக்கும் சார்ஜ் ஷீட் கூட ஸ்டாலின் அவர்களால் ஃபைல் பண்ண முடியலங்கிற விமர்சனத்தோடு அவர் ஆட்சி கட்டிலேருந்து இறங்கினார். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அரசியலாக பார்க்குறீங்களா, இல்லை அவங்கக்கிட்ட ஒரு உறுதித்தன்மை இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? நான் வந்து மீண்டும் சொல்கிறேன், நம்பிக்கையின் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது.
அன்றைய தினம் எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆரும் நம்ம அறப்போர் புகாரில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் தான். சொன்ன மாதிரி அதுக்கப்புறம் சமரசம் ஆனாங்க திமுக, நடவடிக்கை எடுக்கல. நாம் கண்டெம்ட்டுக்கு போய் கண்டெம்ட் மேலே கண்டெம்ட் போய் தான் இன்றைக்கி குற்றப்பத்திரிகை ஸ்டேஜுக்கு அதை எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம். அதுலேயும் இப்போ 2 IAS அதிகாரிகளுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு போயிருக்கு. அந்த ஃபைலையே மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பாமல் 20 மாதம் ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்ரட்டரி நிறுத்தி வச்சாங்க. பப்ளிக் செக்ரட்டரி, ஓகே, ஸ்டாலின் அவர்களுக்கு கீழே நேரடியாக ரிப்போர்ட் செய்யக்கூடிய பப்ளிக் செக்ரட்டரி 20 மாத காலம் வெறும் ஃபைலை மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பல. ஸ்டாலினுக்கு தெரியுமா இல்லை தெரியாம எப்படி பண்ணுவாங்க? தெரியாம பண்ண முடியுமா? அப்போ இந்த மாதிரியான சமரசங்கள் இப்போ நீங்க செய்யக்கூடாது. புதிய ஆட்சியில் அந்த மாதிரி செய்யக்கூடாது. இப்போ இந்த கரூர்தும் நம்மளுடைய இன்னைக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வழக்கும் நம்மளுடைய புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது என்ன கேஸு? ரோடு போடுறீங்க, ரோடே போடாமலேயே பில் பேமெண்ட்டை பண்ணிடுறீங்க கான்ட்ராக்டருக்கு. அந்த கான்ட்ராக்டர் திமுக ரொம்ப நெருக்கமான கான்ட்ராக்டர். செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களை ரைடு பண்ணும்போது இன்கம் டேக்ஸ் அந்த சங்கரன் அந்த கான்ட்ராக்டரை ரைடு பண்ணுறாங்க. நீங்கள் இது வெளியே வந்தோடனே சும்மா இன்ஜினியரை மட்டும் பேரளவுக்கு சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த கான்ட்ராக்டரை காப்பாற்றுவதற்கு அந்த கான்ட்ராக்டரை பிளாக் லிஸ்ட் பண்ணல, அந்த கான்ட்ராக்டர் மேலே எஃப்ஐஆர் போடல, எதுவுமே பண்ணாமல் போலீஸை குவிச்சு ஆதாரத்தை அழிக்கிறதுக்கு அவரை ரோடு போட வைக்கிறாங்க. நீங்கள் லஞ்சம் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, லஞ்சம் கேட்குறாங்க, லஞ்சம் கொடுக்குறீங்க, ஐயோ லஞ்சம் வாங்கிட்டாருன்னு சொன்னோன்னா அவர் பணத்தை திரும்ப கொடுத்துட்டாருன்னா சரியாயிருமா? அந்த மாதிரி தான் இது. ஊழல் பண்ணிட்டாருன்னு ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. பில் பேமெண்ட் பண்ணிட்டாங்க, மெஷர்மெண்ட் புக்கில் எல்லாம் எழுதிட்டாங்க. அதாவது இது நீங்கள் இதை பார்க்கலாம். சும்மா டிக்கெட்ஸு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ரோடை வைடன் பண்ணிட்டாரு, ஒவ்வொன்றும் ரோடை வைடன் பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாருன்னு எல்லாம் டிக் அடிச்சு இன்ஜினியர்கள் சைன் போடுறாங்க. டிவிஷனல் இன்ஜினியரு, அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர் எல்லாம் சைன் போடுறாங்க. 2 கோடியே 12 லட்ச ரூபா பேமெண்ட் பண்ண நடக்குது. அதுக்கு பிறகு திரும்ப 1 கோடி 26 லட்ச ரூபா பேமெண்ட் நடக்குது. இந்த வேலை எதுவுமே நடக்கல, பொய்யா கணக்கு எழுதுறாங்க. இவ்வளவு அபத்தமா பண்ணியிருக்கிறீங்க. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, RS முருகன் உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்களும் புண்ணியவளன் அவர்களும் பேசினதை கூட நான் பார்த்தேன். RS முருகன் மேலேயும் கடந்த காலங்களில் இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ரொம்ப நெருக்கமானவர், பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போது இவருக்கு சில விஷயங்கள் பெனிஃபிஷியரி அடைஞ்சிருக்கிறார். அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள்லாம் பல்வேறு தளங்களில் பல்வேறு அறிவு சார்ந்த நபர்கள் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அவரையும் இப்போ கட்சியில் சேர்த்துக்கிட்டு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது மக்கள் மத்தியில் எப்படி பார்ப்பாங்க? இன்னொரு கேள்வி என்னன்னா, 2017லேருந்து ஊழல் கரைப்படிஞ்ச கரப்ஷன் டெயின்டட் மினிஸ்டர்ஸ் இருந்திருக்காங்க, அதிகாரிகள் இருந்திருக்காங்க, ஆட்சியாளர்கள் இருந்திருக்காங்கன்னா செங்கோட்டையன் அதில் பொருந்துவாரா பொருந்த மாட்டாரா? ஏன்னா பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து பேசுகிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, அந்த தனியார் பள்ளிகள் கூட்டமைப்புலேருந்து 2017லேருந்தே இந்த இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர், இன்றைய அவை முன்னவர் செங்கோட்டையன், முதலமைச்சருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர். இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் சொன்னார், நீ எனக்கு அமைச்சர் தரவி தரலன்னா வேற யாருப்பா எனக்கு தரப்போறான்னு கேட்டனால நான் பள்ளிக்கல்வித்துறை கொடுத்தேன் அப்படின்னு. இதை எப்படி பார்ப்பாங்க? ஒரு இதில் எப்படி சொல்கிறோம், ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சொன்ன மாதிரி ஆகிடாது. அது இன்னொன்று விட்டுட்டீங்க, அடுத்தது விஜயபாஸ்கர் சேர போவதாக திங்கட்கிழமை அதுக்கான இணைப்பு விழா நடக்கலாம்னு சொல்கிறாங்க. நேற்று யதார்த்தமாக எடுத்து அஃபிடவிட்டில் செக் பண்ண சார், PML கேஸ் இருக்குது, CBI கேஸ் இருக்கு, குட்கா கேஸ் இருக்குது, எல்லா குட்கால CBI சார்ஜ் ஷீட் கிட்டத்தட்ட ஒரு 11 கேஸ் கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் மேல. பேசிக்கலி மக்கள் உங்களுக்கு மாற்றம்னு எதுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் இந்த ஊழல்வாதிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுப்பீங்க அப்படிங்கிறதுனால. ஊழல்வாதிகளை உங்க கட்சியில சேர்த்துக்கிறது கிடையாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் RS முருகன் சொன்னீங்க, அவருடைய குவாரியே சட்டவிரோத குவாரிங் பண்ணியிருக்கிறாங்க. நான் நம்மளே ஆதாரப்பூர்வமாக கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார்ச்சுனேட்லி அவர் மினிஸ்டர் ஆக்கல. ஸோ அது ஒரு விதத்தில் நல்லது. நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். செய்திகள் அமைச்சராகலாம் திருநெல்வேலி தென்காசிக்குன்னு வந்து அது மாதிரி எதிர்ப்பு தெரிவித்தோம். இப்போ கேள்வி என்னன்னா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் கட்சி வேறு ஆட்சி வேறு கிடையாது. இந்த கட்சி தனியாக இருக்கும், கட்சியில் நாங்கள் யாரை வேணால் சேர்த்துக்குவோம், ஆட்சி ஆனால் நாங்கள் க்ளீனாக பண்ணுவோம்னா இது நடக்கிற காரியம் கிடையாது. ஏன்னா கட்சி சாம்பார்னு வைக்க முடியாது. மாவட்ட செயலாளர் தான் தாசில்தாரோடையும் சீஃப் இன்ஜினியரோடையும் பேசுவார் இல்லையா? அங்கே அந்த மாவட்டத்தில் அவங்க தான் குறுநில மன்னர்களாக கடந்த காலத்தில் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்கள் விஜயபாஸ்கர் சேர்த்துட்டு நீங்கள் புதுக்கோட்டையில் அவர் சும்மா ஓரமாக உட்கார வைக்க முடியுமா? RK நகர் எலெக்ஷனில் அவர் மேலே தான் ரைட் நடந்தது. அவர்னால தான் அந்த எலெக்ஷனே கேன்சல். 89 கோடி கைப்பற்றியதில் செங்கோட்டையன் பேர் அந்த லிஸ்ட்டில் இருந்தீங்கன்னா சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் எலெக்ஷனே கேன்சல் ஆச்சு. இப்போ நீங்கள் அந்த தனியார் பள்ளிகளில் வரக்கூடியவர் அவரை சொல்கிறார் 10 வருஷமா இதுதான் நடைமுறையாக. மக்கள் இப்படி பார்க்க மாட்டாங்களா? ஹிமந்த பிஸ்வ சர்மா, அஜித் பவார்லாம் அங்கே இருக்கும்போது ஊழல்வாதிகள், எங்கள் வாஷிங் மிஷினில் போட்டதுக்கப்புறம் அவங்களாம் தூய்மையானவர்கள்னா இதையும் அதே மாதிரி மக்கள் பார்க்க மாட்டாங்களா?
கண்டிப்பாக அதுதான் மிக முக்கியமான கேள்வி. ரொம்ப முக்கியமாக இப்போ விஜயபாஸ்கர் அட்லீஸ்ட் என்ன சொல்லணும்னா குட்கா கேஸ் வந்து இவங்க கிட்ட இல்லை, சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறாங்க. ஆனாலும் இவ்வளவு முதல் முறையாக நீங்கள் வந்து ஒரு ஊழல் வழக்கில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்த ஒரு நபரை உங்கள் கட்சியில் சேர்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதல் தாவேகா நிர்வாகியாக இருக்க போகிறார் விஜயபாஸ்கர் என்பவர். ஒரு ஊழல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த தாவேகா நிர்வாகியாக இருக்க போகிறார். உங்களால குற்றம் சாட்டப்பட்ட டிவிக்கு ஃபர்ஸ்ட் பர்சனா வர போறாரு. அப்படி வந்து ஜாயின் பண்ணாருன்னா இது உங்களுக்கு தேவையா? அப்ப நீங்க வந்து சொல்லக்கூடிய ஊழல் ஒழிப்புல இது எங்க வருது? அப்ப இதை ஒப்புக்கொள்ள மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நீங்க ஒரு பக்கம் ஏவாவேலு செந்தில் பாலாஜி மேல ஆக்ஷன் எடுப்பீங்க, இன்னொரு பக்கம் நீங்க வந்து இவரை விஜயபாஸ்கரை அக்கமடேட் பண்ணுவீங்கன்னா இது வேற மாதிரி ஒரு மெசேஜ் கண்டிப்பாக எடுத்துட்டு போகும். இதை வந்து முதலமைச்சர் யோசிக்கணும். இதை வந்து நீங்களும் நானே யோசிக்க முடியாது. இது வந்து அவர் தான் கண்ணாடி முன்னாடி இதை வந்து கேட்கணும். நம்ம தானே இப்போ சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்போ இதை செய்தால் மக்கள் அப்போ நம்ம என்ன மெசேஜ் சொல்கிறோம்? அப்போ இதை அவர் தான் யோசித்து அவருடைய சொல்படி அவருடைய செயல் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இப்போ அதுக்கான டைம். ஸோ இந்த டயத்தில் அவர் ரொம்ப தெளிவான முடிவுகள் எடுத்தால்தான் ஊழலை ஒழிப்பேன் குறைப்பேன்னு வாயளவில் சொல்கிறது பத்தாது, அதற்கான செயல்பாடுகள் சிஸ்டமிக்கான தீர்வுகளை நோக்கி வேலை செய்ய வேண்டும். அடுத்து வேலுமணி தங்கமணிங்கிற பெயர்கள்லாம் வருது தாவேக்கால சேரலாம் அப்படின்னு. எப்படி சார் இது வந்து ஒரு கேலிக்கூத்தா மாறிடாதா? கண்டிப்பாக நீங்கள் வேலுமணி இவங்களெல்லாம் சேர்த்தீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு மாற்றம்னு சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இருக்காது. அதனால் அது மக்கள் சொல்வதை அவர் காது கொடுத்து இன்று கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இது நான் என்ன சொல்றேன்னா இதுலேருந்து அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது மக்கள் பார்க்க போகிறாங்க, தெரிய வரும். நீங்கள் சொன்ன அந்த 6 மாதம் இன்டென்ஷன் இந்த 3 6 மாதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக தான் மக்கள் வந்து உங்களுடைய இன்டென்ஷன் என்ன, உங்களுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ள போகிறார்கள். இது நீங்கள் தெளிவாக முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.